சரிவர அரசியல் துறையிலிருந்த அனைத்து அரசியல்வாதிகளும் சரியாக மக்களை வழிநடத்தி மக்களை சரியான முறையில் அரசியல் படுத்தியிருந்தா வைத்தியர்கள் ஏன் அரசியலுக்கு வரணும்? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அவர்கள் சம்பாதிக்கவும் நினைச்சிருந்தாருந்தா வெளியில பிரைவேட்டா ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சிருந்தா இப்ப அவர் லட்சமா சம்பாதிச்சு பெரிய லட்சாதிபதியா இருந்திருப்பாரு. பெரிய மேதகு அவர்களை என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொன்ன ஒரு தலைவருடைய நெறிப்படுத்தல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி அவரை சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த மொழிவாய்கள் இந்த மக்களும் தான், நாங்களும் தான், எல்லாரும் தான். வணக்க மக்களை, நான் விஜயதரன். சிறிய காலத்துக்கு பிறகு இந்த வீடியோ ஊடாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. சிறிய காலம் உண்டு சொல்லணும்னு சொன்னா ஏற்கனவே நான் எடுத்து வைச்ச வீடியோக்கள் தான் பதிவிட்டேன் நான் என்னுடைய யூடியூப் சேனல்ல. என்ன சொல்றது, ஒரு சில நாட்களா உடம்பு சரியில்லை. இன்றைக்கு உங்களை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், 14ஆம் தேதி 9ஆம் மாசம் 2025 கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிஞரன், உங்களை எல்லாருக்கும் தெரியும், இலங்கை தமிழர்களால பெரிதும் நேசிக்கப்படுற ஒரு தலைவர் குறித்து மிகப்பெரிய ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அது தொடர்பாக எல்லா ஊடகங்களையும் நீங்க பார்த்திருப்பீங்க. நிச்சயமாக அது நானும் பார்த்தேன். அது தொடர்பாக என்னால பேச முடியல. அதன் அடிப்படையில அந்த செய்திகள், அந்த என்ன சொல்றது, அவர் பாராளுமன்றத்துல பேசின விடயங்கள் பார்த்து மிக மிக ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சினான். அது சம்பந்தமா நாங்களும் எங்களுடைய கருத்தை தெரிவிப்போம்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளணும். என்னோட பழகிறவர்கள் ஒரு தரப்புக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனவர்களை பிடிக்கும், ஒரு தரப்புக்கு பிடிக்காத அவங்க விமர்சனம் வைப்பாங்க. அது மட்டும் இல்ல, சமூகத்துல ஒரு தரப்பு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனவர்களை ரொம்ப பிடிக்கும், ஒரு தரப்பு விமர்சனம் வைப்பாங்க. அவர்கள் எல்லாம் வெவ்வேறு கட்சிகளை நேசிக்கிறவர்கள், கட்சியில இருக்கிறவர்கள். அவங்க ஒவ்வொரு என்ன சொல்றது அபிப்பிராயம் கூட இருப்பாங்க. அதுல நாங்க தவறு சொல்ல முடியாது. புரிதம் எல்லாத்தையுமே கடந்து போகணும். அவங்க எனக்கு வைக்கிற விமர்சனங்கள் என்ன, காண்ற நேரங்கள்ல பேசும் நேரங்கள்லாம், நீ இவரை எம்பி ஆக்கணும்னு முயற்சி செஞ்சீங்க, எம்பி ஆக்கினீங்க, பிறகு அவருக்காகவே வீடியோ பதிவு போட்டு அவரை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறீங்க, என்னத்துக்குடா பேசுறீங்கன்னு ஏகப்பட்ட நாட்களா கேட்பாங்க. நான் என்னுடைய சிரிப்பாலே அவங்களை பதில் சொல்லிட்டு நான் போயிடுவேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே வீடியோல எல்லாம் தெளிவா சொல்றோம். ஆனா சில மக்களுக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. ஓகே, சாவகச்சேரி மக்கள் ஏன் இவரை தேர்வு செஞ்சாங்க ஏகப்பட்ட சமூகத்துல பேச்சு இருக்கு. என்ன சொல்றது, சிங்கள சகோதர மொழி பேசுற சமூகத்திலையும் இந்த சாவகச்சேரி மக்கள், நான் ஒரு ஊடகத்துல பார்த்திருக்கேன், சாவகச்சேரி மக்கள் ஏன் இவரை தேர்வு செஞ்சு அனுப்பினாங்கன்னா தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. சாவகச்சேரி மக்களுக்கு அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு பணம் வேணும்னு நாங்க அனுப்பல. தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. இலங்கை தமிழர்கள் முதல் ஒரு கட்சியை நேசிச்சிருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும், நான் கட்சியில பேர் சொல்ல விரும்பல. அவங்க தமிழர்களை ஏமாத்திட்டாங்க. தமிழர்கள் நம்பி பெரிதும் இருந்த கட்சிகள் தமிழர்களை ஏமாற்றிட்டாங்க. அப்ப மாற்று தேடும் பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனா அவர்கள் சாவகச்சேரி வைத்தியசாலையில ஒரு வைத்திய அதிகாரியாக பணிபுரிகிறாங்க. உங்களை எல்லாருக்கும் தெரியும், அவங்க ஊழலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. முக்கிய விடயங்கள்ல மக்கள் பிரச்சனைகளை தலையிடுறாங்க, மக்கள் பிரச்சனைகளை வெளிப்படுத்தி கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில சாவகச்சேரி மக்களுக்கு அவரை புரிஞ்சு போயிடுச்சு. என்னன்னு சொன்னா, ஓகே, இவர் என்ன பிரச்சனை, எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அது குரல் கொடுக்குறாரு. இப்ப என்ன பிரச்சனை சொல்லுவாங்க தமிழ் மக்களுக்கு, எங்களுக்கு காசு பணம் முக்கியம் இல்லை. சாவகச்சேரி மக்கள் அதை எதிர்பார்க்கல. சாவகச்சேரி மக்கள் நல்ல உழைப்பாளியான மக்கள், அவங்க உழைச்சி தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வாங்க. தெளிவாண்டு புரிஞ்சுக்கணும். என்ன எங்களுக்கு முக்கியம்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டா எங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு ஒரு தலைவன் தேவை. எங்களுடைய தொகுதியில இதுவரைக்கும் எந்த எம்பியும் கிடையாது, ஒரு எம்பி தேவை என்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க சாவகச்சேரி மக்கள். அதன் அடிப்படையிலேயே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனா அவர்கள் ஒரு சுயேட்சை கட்சியாக பதிவு செய்யப்பட்டு வரும்பொழுது அவருக்கு ஓட்டு போட்டு அவரை எம்பியா மாற்றினாங்க சாவகச்சேரி மக்கள். தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. அது கெடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட விதமாக அவருடைய பேரை கெடுக்க, அந்த தேர்தல் டைம்ல அவர் கிட்டத்தட்ட 27,000 ஓட்டு எடுக்க வேண்டிய ஆள் கிடையாது, அதுக்கு மேல எடுக்க வேண்டிய ஒரு ஆள். கிட்டத்தட்ட நான் எஸ்டிமேட் போட்டது 1 லட்சம் வாக்குகள் பெற்றுதான் அவர் பாராளுமன்றம் போவாருன்னு சொல்லி நான் ஒரு கணக்கு வச்சிருந்தேன். ஆனா அது அவருடைய பேரை என்ன திட்டமிட்டு அப்படியே அடிச்சு நொறுக்கினாங்க. அதை எதிர்கட்சிகளுடைய வேலை, உங்களை எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன விமர்சனம் வைக்கப்பட்டதுன்னு சொல்லி. ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. நாங்க இப்ப கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனா அவர்கள் பாராளுமன்றத்துல பேசினது சரியா தவறா தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களால ஏழுமா வேற அரசியல் கட்சிகளால இவ்வாறு ஒரு வசனம் வைக்க முடியுமா? அவர் வச்ச வசனம் உங்களை எல்லாருக்கும் தெரியும் தானே. முடிஞ்சா ஈழத்தமிழர்கள் நேசிக்கிற தலைவரை பயங்கரவாதி என்று சொல்ல முடியுமான்னு சொல்லி பாராளுமன்றத்துல அப்படி ஒரு இதுவரைக்கும் எந்த எம்பியை நான் பார்த்தது அப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு.
நிச்சயமாக அரசாங்கத்துக்கு நான் ஒரு சல்யூட் பண்ணிக்கிறேன், அதோட நன்றி தெரிவித்துக் கொள்றேன். அதை கண்ணியமாக கையாண்டிருந்தாங்க. என்னை பொறுத்த மட்டும் அதுல வந்து பெரும்பான்மையோட இருக்கிற அரசு தற்செயலாக எதிர்த்து ஒரு குரல் கொடுத்திருந்தா கூட உண்மையாவே அது மிகப்பெரிய ஒரு விளைவாக மாறி இருக்கும். நிச்சயமாக நன்றி சொல்றேன். அனுரா தலைமையிலான கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து இந்த வீடியோவாக நன்றி தெரிவித்துக் கொள்றோம். முதலாவது ஏன்னா அந்த விடயத்தை வந்து திறன்பட கையாண்டிருந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சுக்கொள்றோம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா மக்கள் என்னத்துக்காக தேர்வு செஞ்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்பினாங்களோ அதை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியதிகாரி அர்ச்சனா வந்து திறன்பட செய்திருக்காரு, செய்து கொண்டிருக்காரு. மக்கள் பிரச்சனையை பாராளுமன்றத்துல பேசணும். உண்மையாவே அடிப்பட்ட மக்களுடைய தேவைகள், அடிப்பட்ட மக்களுடைய என்ன சொல்றது, இன்னுமே ஏகப்பட்ட தேவைகள் இருக்கு, ஏகப்பட்ட அநியாயங்கள், எங்களுக்கு இது இழைக்கப்படுற அநியாயங்கள் அனைத்துமே வெளியில சொல்றதுக்கு ஆட்கள் கிடையாது. அதன் அடிப்படையில வந்து நம்ம வந்து இந்த எம்பி மூலம் தான் எங்களுக்கு இழைக்கப்படுற அநியாயங்கள், சின்ன சின்ன விடயங்கள்னாலும் அது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அது பெரிய அநியாயம். ஆனா அதெல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொண்டு பாராளுமன்றத்துல பேசுறாரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர். தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன் ஓட்டு போட்டீங்க, ஏன் ஓட்டு போட்டீங்கன்னு எல்லாம் கேட்டீங்கல்ல, இதுக்காக அவருடைய கட்சியில சேர்ந்து இன்னொரு நாங்களும் எம்பி ஆகணும் என்ற ஆசை சாவச்சேரி மக்களுக்கோ யாருக்குமே கிடையாது. என்ன பொறுத்த மாட்டேங்கி எங்களை சாவச்சேரி மக்களை பொறுத்த மாட்டேங்கி தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் வந்து எங்களுக்காக பேசணும் 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 பேசிக்கொண்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்பயுமே சந்தோஷமா தான் இருக்காங்க சாவச்சேரி மக்கள். புரியுதா? ஏன்னு சொன்னா அவர் வந்து தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்காரு. இப்ப உங்களை எல்லாருக்கும் தெரியும், ஐநா சபைக்கு போறதுக்காக அவருக்கு வந்து அழைப்புதல் வந்திருக்கும். அதுக்காக விசா அப்ளை பண்ணிட்டு காத்து கொண்டிருக்காரு. நிச்சயமாக 25ஆம் தேதி வரை இருக்காக்கும் ஐநா சபை கூட்டம் வந்து. அதுல வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியதிகாரி அர்ச்சனா அவர்கள் கலந்து கொண்டா என்ன மாதிரி அந்த கூட்டத்தோட நடக்கும்ன்றதை கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறான். எனக்கே புரியல. இலங்கை பாராளுமன்றத்திலேயே இவ்வாறு பேசுற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியதிகாரி அர்ச்சனா அவர்கள் வந்து அங்க போய் எப்படி பேசுவார்ன்றதை பார்க்கறதுக்கு உண்மையாவே நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவர் எப்படி பேசுவார்ன்றதை வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். நான் உண்மையாவே நான் சொல்றேன், என்ன விமர்சனம் வச்சாங்க, ஏன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியதிகாரி அவர்களுக்கு சார்பாக பேசுறாய், சொம்பு தூக்குறாய், இதுதான்ப்பா, இதுதான் அவர்கிட்ட இருந்து காசு பணம் ஒன்றும் தேவையில்லை, ஒரு உணர்வுப்பா. அது வந்து ஒரு ஃபீலிங்ஸ். ஒரு தடவை பிடிச்சிட்டேன்னு சொன்னா இன்னொருத்தர் சொல்றதுக்காக எல்லாம் மாறி எல்லாம் பேச முடியாது. ஒரு தடவை பிடிச்சிட்டேன்னு சொன்னா அது வந்து இறுதி வரை பிடிக்கணும். அதுதான் ஒரு மென்டாலிட்டியில இருக்கணும். ஒரு தடவை இன்றைக்கு பிடிக்குது, இன்னொருத்தர் அவரை பற்றி கூடாம சொல்றான்னு சொன்னா அவரை தூக்கி எறிஞ்சிட்டு போய் இன்னொருத்தரோட போய் நிற்கிறவங்க மனுஷன் கிடையாது. என்ன பொறுத்த மாட்டேங்கும் ஒரு தடவை பிடிக்கிறதுக்கு முதல் 1000 தடவை யோசிங்க. உண்மையாவே பிடிச்சி போயிட்டீங்கன்னு சொன்னா என்ன பொறுத்த மாட்டேங்கி அவர்ல இருக்கிற நல்லதை மட்டும் பாருங்க. எல்லாருமே அந்த கெட்டதை மட்டும் பாக்குறீங்க. நல்ல குணங்களும் இருக்குப்பா. மனிதர்கள் எல்லார்கிட்டையுமே நல்ல குணங்களும் இருக்கு. நீங்க வந்து ஒரு மனிதர் ஒரு தவறு செஞ்சா அந்த தவறை மட்டும்தான் எடுத்து காட்டி வெளியில வந்து அவர் கெட்டவர்னு சொல்லி விளம்பரம் பண்றீங்க. அவர் செய்த நல்லது எத்தனை உயிர்களை காப்பாற்றிருப்பாரு. ஒரு வைத்தியரப்பா அவர் படித்த கல்விக்கு கிட்ட போய் நிக்க முடியுமா? உண்மையாவே சரிவர அரசியல் துறையிலிருந்த அனைத்து அரசியல்வாதிகளும் சரியாக மக்களை வழிநடத்தி மக்களை சரியான முறையில் அரசியல் படுத்தி இருந்தா வைத்தியர்கள் ஏன் அரசியலுக்கு வரணும்? தெளிவான புரிஞ்சு கொள்ளுங்க. வைத்தியர்களே ஏன் அரசியலுக்கு வரணும்? அவர்களுடைய தொழிலை பார்த்து கொண்டு வாழ்ந்திருப்பார்கள். ஏன் அவர் வந்து வைத்திய தொழில சம்பாதிச்சிருக்காங்க. வெளியில ஒரு பிரைவேட்டா பார்த்தா அவர் இத்தனைக்கு ஏகப்பட்ட காசுகள் சம்பாதிச்சுட்டு வெளியில போயிருப்பாரு. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியதிகாரி அர்ச்சனா அவர்கள் சம்பாதிக்கவும் நினைச்சிருந்தாருந்தா வெளியில பிரைவேட்டா ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சிருந்தா இப்ப அவர் லட்சமா சம்பாதிச்சு பெரிய லட்சாதிபதியா இருந்திருப்பாரு. புரியுதா? அவர் வந்து மக்கள் பிரச்சனையை பார்த்துட்டு கொந்தளிச்சு மக்களுக்காக வந்து இறங்கி நின்றாரு. அதான் சொல்றது, மூத்த எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் செய்த தவறால வந்து வைத்தியர்கள் என்ன சொல்றது வேற துறையில இருக்கிறவர்கள் எல்லாருமே மக்கள் பிரதிநிதியா மாற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து தமிழ் சமூகம் இவ்வாறான கீழ் நோக்கி போனதுக்கான காரணம் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் தாங்களும் தங்களுடைய குடும்பங்களும் நன்றாக வாழ்ந்தா காணும். தமிழ் மக்கள் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சமீபத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மேதகு அவர்களை வந்து என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொன்ன ஒரு தலைவருடைய நெறிப்படுத்தல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி அவரை சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த மொழிவாய்கள் இந்த மக்களும் தான், நாங்களும் தான், எல்லாரும் தான், நாங்களும் அங்கதான் இருந்தாங்க. அப்ப அவர் அப்பான கருத்தை தெரிவிச்சிருக்காருன்னு சொன்னா உண்மையாவே வேதனைக்கு மேல வேதனை. புரியுதா? அப்ப அப்படி இருக்கும் பொழுது வந்து எங்களுடைய தமிழ் தலைவர்களை வந்து நம்ம வந்து இவ்வளவு காலம் நம்பி இருந்து ஒன்றுமே ஆக போறது இல்லைன்ற கட்டத்துல வந்து வைத்தியர்களும் வேற துறையில இருந்தவர்களும் வந்து அரசியலுக்கு வந்தாங்க. மக்கள் பிரதிநிதியாக மாறினாங்க. மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்க பாராளுமன்றத்துல.
அப்ப நம்ம வந்து விமர்சனம் பண்றதை விட்டுட்டு அவர் வந்து நல்லதை செஞ்சு அதை பாருங்க. இங்க எல்லாருமே உத்தமம் கிடையாது. இந்த எல்லாரும் பெரிய உத்தமன் மாதிரி நடிக்கிறாங்க பாருங்க, கமெண்ட் பண்றாங்க, இல்ல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர்களை திட்டுறாங்க பாருங்க. அவங்க வீட்டை போய் பாருங்க, இல்ல அவங்களோட ஊர்ல போய் பாருங்க. அவங்க வந்து முகம் காட்ட மாட்டாங்க. போய் பாருங்க. ஐயோ, அவங்கள விட கேவலமான ஆட்கள் உலகத்திலே யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால நம்ம வந்து ஒரு எம்பி, அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர்கள் வந்து தேர்வு செஞ்சு அனுப்பியிருக்கோமா பாராளுமன்றத்துக்கு? அவர் வந்து எங்களுக்கு சார்பாக எங்களுடைய பிரச்சனைகள் பேசுறாரா இல்லையா? அது மட்டும் தான் முக்கியம் என்னை பொறுத்த மட்டும். அவர் எங்களுக்கு காசு பண்ணி தர வேண்டிய அவசியம் இல்லையே. நாங்கள் உழைச்சி தான் சாப்பிடணும். அவர் காசு தருவாருன்னு ஓசிலே பார்த்து கொண்டு இருக்கிறதா? அதெல்லாம் இல்லை தானே. அவர் மூலம் இன்னொரு அவருடைய கட்சியில் சேர்ந்து இன்னொரு எம்பி ஆகணும்ன்ற நோக்கம் இல்லை தானே. அப்ப எந்த பலனும் எதிர்பார்க்காதுங்க. பொதுமக்கள் சார்ந்து, பொது விடயங்கள் சார்ந்து அவர் ஒரு எம்பியா போயிருக்காரு. உண்மையாவே அந்த விடயங்கள் தொடர்பாக வந்து பிரச்சனைன்னு சொன்னா நிச்சயமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் பாராளுமன்றத்துல பேசுவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையாவே எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்களை நினைச்சு மிக மிக வேதனைப்படுறோம். உங்களை நம்பியா முள்ளிவாய்க்கால்ல இவ்வளவு வேதனைப்பட்டு இன்னுமே கிளினிக் கொப்பியோட வைத்தியசாலையா தெரியணும்ன்றதை மிக மிக வேதனை. இன்னொரு முக்கிய விடயம் உங்களை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சலுகை குறைப்பு தொடர்பாக பாராளுமன்றத்துல மசோதா, அதாவது சட்டத்தை கொண்டு வந்து அதுக்கான அப்ரூவல் பண்றதுக்கு இப்ப ஆட்சி செய்கின்ற கௌரவ அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் வந்து அதுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும். கௌரவ முன்னாள் என்ன சொல்றது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களே சட்டம் வந்து என்ன சொல்றது சட்ட வடிவமாக மாற்றப்பட்ட பிறகு வந்து அவர் தன்னுடைய என்ன சொல்றது அரசாங்கத்தால வழங்கப்பட்ட வீட்டிலிருந்தே வெளியேறினார். உங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விடயம். அதன் அடிப்படையில வந்து அதுக்கான ஒரு பாராளுமன்றத்துல ஒரு என்ன சொல்றது ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்னு சொன்னா பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வாக்கு மூலம், அதாவது வாக்கு செலுத்தி தான் அந்த சட்டத்தை வந்து அமல்படுத்துவாங்க. அதுக்கு அந்த சட்டத்துக்கு வந்து நிறைவேற்ற அதிகாரத்தை கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில வந்து ஏற்கனவே பெரும்பான்மையா இருக்கிற அனுரா தலைமையிலான அரசாங்கம் தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, எதிர்கட்சிகள் எல்லாமே சேர்ந்து என்ன சொல்ற ஒரு ஆலோசனை நடத்தியிருந்தாங்க. அந்த ஆலோசனையில கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர்கள் இருக்கிறவர்களும் போய் சஜித் அவர்களை, அதாவது கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் அவர்களை வந்து சந்திச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதன் பிற்பாடு வந்து அந்த மசோதாக்கு, அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சலுகை குறைப்பு சட்டத்துக்கு ஆதரவாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர்கள் இருக்கிறவர்கள் வந்து வாக்கு செலுத்தியிருந்தாங்க. தற்போது இலங்கை ஆண்டு கொண்டிருக்கிற அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர்கள் வந்து ஏகப்பட்ட கேள்விகள் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட குற்றங்களை சாட்டுவாங்க. ஆனாலும் இந்த நேரத்துல வந்து அரசுக்கு சார்பாக வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர்கள் வந்து வாக்கு செலுத்தி அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றுறதுக்கு உதவி இருந்தாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர்கள் வந்து ஏன் அந்த சட்டத்துக்கு ஆதரவாக என்ன சொல்றது அவங்க தங்களுடைய வாக்கை கொடுத்தாங்கன்னு சொன்னா என்ன காரணம்னு சொன்னா, எதிர்கட்சிகள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியதிகாரி அர்ஜுனவர்களை அழைத்து என்ன சொல்றது ஆலோசனை நடத்தியிருந்தா கூட இந்த சட்டத்துக்கு வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியதிகாரி அர்ஜுனவர்கள் வந்து ஆதரவாக தன்னுடைய வாக்கு செலுத்தியிருந்தாங்க. உண்மையாவே தமிழ் மக்களுடைய உணர்வை வந்து தெளிவாக புரிஞ்சிருக்காரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியதிகாரி அர்ஜுனவர்கள். நிச்சயமாக மாறி எதிர்கட்சிகளுக்கு சார்பாக இந்த வாக்கை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியதிகாரி அர்ஜுனவர்கள் செலுத்தியிருந்தா நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து வடக்கு கிழக்குல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர்கள் இருக்கிறவர்களுக்கு வந்திருக்கு. நிச்சயமாக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு தெளிவு அவருக்கு கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஆற்றல் மிக்க ஒரு அரசியல்வாதியாக மாற்றம் பெற்றிருக்காரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர்கள் இருக்கிறவர்கள். உண்மையாவே இதெல்லாமே அவருடைய அரசியல்ல அவர் எவ்வாறு இப்ப வளர்ந்திருக்காரு, சமீபத்தில் அவருடைய அரசியல் தொடர்பான நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றதெல்லாம் இந்த உதாரணங்கள் வச்சே முடிவெடுக்க முடியும். நிச்சயமாக அவர் வந்து சுயேட்சையாக போட்டியிட்டா கூட அவரை வந்து தமிழ் மக்கள் தேர்வு செஞ்சு எம்பி ஆக்கினது உண்மையாவே பயனாகி இருப்பதுல இந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களை ஏகப்பட்ட பேர் சொம்பட்டுவீங்க, அதை பற்றி கவலையும் கிடையாது. ஏகப்பட்ட பேர் எங்களை எளிவுபடுத்துவீங்க, அதை பற்றி கவலையும் கிடையாது. என்ன பொறுத்த மாட்டேங்கி தமிழர்களுக்கு அவர் சார்பா இருக்காரா? அது மட்டும் அவருக்கு சார்பா நாங்கள் ரெண்டைக்குமே இருப்போம். தெரியும், எங்களை எளியப்படுத்துறீங்க, படுத்திட்டு போவோம். இன்னொரு வீடு சந்திக்கும். பாய்.